சேலம் மாவட்டம் சீலநாயக்கம்பட்டியில் தான் இந்த வீடியோ எடுத்தோம். கட்சி கூட்டம் நடக்கிறது. டிவிக்கே கட்சி கூட்டம். ஆனந்த் வராங்க, அப்புறம் பார்த்திபன், நிறைய பேர் எம்எல்ஏக்கள்லாம் வந்திருந்தாங்க. பஸ் வெளியிலிருந்துலாம் வந்துச்சு, நிறைய கூட்டம் வந்தது. ஆனால் எந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வந்தது. எந்த பஸ்ஸும் நிற்கலை, போக்குவரத்துக்கு இடைஞ்சலும் இல்லை. முன்ன விஜய் எங்கே கூட்டம் போட்டாரோ அதே இடத்துல தான் இவங்களும் கூட்டம் போட்டாங்க. கட்சியில் நிறைய பேர் இணையர்னு சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இணைஞ்சாங்க. மொத்தத்தில் எடப்பாடி கட்சியிலேருந்து தான் அதிகமாக இணையிறாங்க. திமுக கட்சியில் இருக்கிறவங்க இணையிறது ஒன்றும் அதிகமாக தெரியல. இப்போ சேலத்தில் எடப்பாடி கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பேசுகிறதும் ஓரளவுக்கு போல்டாக பேசுகிறாங்க. நல்லது தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே ஜனங்க யோசிக்கிறாங்க, நாம கம்மன் இந்த கட்சியிலே இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஒரே ஒரு வசனம், அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. விஜய் சொன்ன வசனம். பெரியப்பா எல்லாரும் லேட் பண்ணிட்டு கூட்டமாக கூடிட்டு இருக்கீங்க. எல்லாம் போய் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ண சேர்ஸில் போய் உட்காருங்க. நீங்கள் எப்போ உட்காரீங்கன்னு அந்த சேர்லாம் ஆர்வமாக காத்துட்ருக்கு. இப்போ கூட 2 சேர் எழுந்து என்கிட்ட பேசிச்சு, சீக்கிரம் உட்கார சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் வெயிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதனால் யாரும் அங்கே ஒன்றா கூட்டமாக நிற்க வேணாம். தயவு செய்து அவங்கவுங்க இருக்கையில் போய் அமருங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து சில குடும்பங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட குடும்பத்தில் இணையறதுக்காக வந்திருக்கீங்க. இதை நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வசனம் என்னன்னா, நாங்கள் யாரும் வாங்க மாட்டோம், வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினோரையும் விட மாட்டோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பணத்தை சம்பாரித்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஏரியாவில் பாருங்கள், வண்டி வாகனங்கள் எதுவுமே நிறுத்தப்பட்டிருக்காரு. லாரி ஆகும், பஸ் ஆகும், எல்லாமே கரெக்டாக போயிட்டே இருக்கு. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த கூட்டம் நடந்துச்சு. போலீஸ் பயங்கர பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க. கட்சி தொண்டர்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. தேவையில்லாத போலீஸ்க்கு வேலையே வைக்கல. எதிர்கட்சியினர் ஏதாவது கொஞ்சம் சதி செஞ்சுருவாங்களோன்னு பயந்தாங்க. அப்படி யாரும் வரல. எவ்வளோ நாளைக்கு தான் அதையும் இதையும் செஞ்சு அவங்களும் கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதோட போலீஸ் குவிஞ்சிட்டாங்க. அவங்கள பார்த்ததுமே பயந்துருப்பாங்க. அப்புறம் நடவடிக்கைகள் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுறாங்கல்ல இந்த ஆட்சியில். தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் இணைப்பதற்காக 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த திடலுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள்
செயலாளர்களை அவர் பட்ட கஷ்டம் எப்படி சொல்றது அப்படின்னா, இங்க ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் நமது பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்களுக்காக சின்ன ஒரு நன்றி. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி இவங்க கட்சி கோட்பாட்டில் ஒரு வாழ்த்து மாதிரி பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடுறவரெலாம் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் விஜய் உறுதிமொழி கூறுவதையும் போடுறாங்க. அது வரலுமே நிற்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் உட்காந்து இருந்தாங்க. இருந்தாலும் கட்சியில் இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த பாட்டு முடிகிற வரலும் நின்று ஒரு உறுதிமொழி எடுத்த மாதிரி தான் இருந்தாங்க. முக்கியமாக இங்கே என்ன பார்க்கணுன்னா, எல்லாருமே எந்த இடைஞ்சலும் கொடுக்காமல் இருந்தாங்க. ஒரு டவல், ஒரு தண்ணீர், ஒரு பிஸ்கட் பாக்கெட் எல்லா சேர்லையும் வச்சுட்டாங்க. இதில் எவ்வளோ பண்ணினாலும் ஒரு குறைபாடு வந்துடுது. என்னென்னா, அந்த மைக் ஒரு புஷி ஆனதுக்கு நாள் தான் பிறந்த நாளாமா. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்கு அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நேரத்தின் அருமை கருதி தனித்தனியாக குறிப்பிட முடியவில்லை பெயர்கள். அனைவரும் என்னை அன்போடு மன்னிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தளபதியின் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நான் தமிழக முழுவதும் தினதோடு புதியவர்கள் அணியடியாக சாலை சாலையாக தமிழக வெற்றி காலத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் ஒரு சாதாரண இணைப்பு விழா அல்ல. இது சேலம் மாவட்டத்தை உழைப்பையும் உரிய அங்கீகாரம், உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். உரிய நேரத்தில் நமது கழக தலைவர் தளபதி அவர்களும் நமது பொதுச் செயலாளர் அவர்களும் அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள். தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பதவிக்காக அல்ல, மக்களுக்காக உழைப்போம். நாம் புகழுக்காக அல்ல, கொள்கைக்காக உழைப்போம். நாம் இன்று எந்த பொறுப்பில் இருந்தாலும் அது நமது அடையாளம் ஒன்றே ஒன்றுதான். நாம் தளபதியின் தொண்டன் என்பது மட்டும்தான் மனதால் சொல்கிறேன். தம்பிகளே, தளபதி இடும் ஒவ்வொரு கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற நீங்கள் இன்றிலிருந்து வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற மக்களின் நம்பிக்கையே நமது மிகப்பெரிய பலம். நமது மக்கள் பணிகளுக்கான உண்மையான அங்கீகாரம் வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் பேசினாங்க. புஷியானந்தன் மட்டும் பேசவே இல்லை. அப்புறம் எல்லாமே கட்சியில் இணைச்சிக்கிட்டு வந்தவங்களெல்லாம் கிளம்பிட்டாங்க. பாருங்க, கிளம்புறாங்க.